Good morning, student. Okay, we continue the lesson. That is sixth lesson. Today we're going to see the recent advancement in banking sector. Okay, this is a interesting part, and you need not to read this part because we regularly daily we using these facilities whenever we have the chance. Okay, that is now no people will move to the bank for transacting the amount or withdraw the amount or depositing the amount. But this was not happened before the system introduced. That is what I'm trying to say. Before few years, if anybody want to go bank, we needed to spend more time. Even sometime we need to take off day leave for doing activities in bank because there is a long queue and the strict officer will maintaining the queue and 100% silence they needed to have, and there is environment making others to struggling like that. They're creating such kind of environment, bank officer bank like that. But situation today is entirely different. First of all, the number of bank and the number of bank branches is more now. Previous years, people ran to bank, but today banks march towards people. புரியுதா? அதாவது முதல்ல நாம என்ன பண்ணோம், வங்கின்னு பேங்க் நோக்கி ஓடிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேங்க் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, அணி எடுத்து வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேங்க்ஸ், நிறைய பிரான்ச்சஸ், அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க்ஸ். அது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் அவர் சொல்லக்கூடிய ஒரு சில பேங்க் மட்டும்தான், யூகோ பேங்க் அப்படி மாதிரி ஒரு சில பேங்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர மாதிரி ஒரு பேங்க், ஒரு சுப்ரியர் பவர் தேர் ப்ரொசஸ் அப்படின்னு எடுத்துச்சு இல்லையா? இந்த காலத்தில் பேங்க் போனால் பயபக்தியோட இருக்கணும், மிரட்டுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஒரு மாதிரி இருக்கு நமக்கு. ஆனால் இன்னைக்கு பேங்க் டெபாசிட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நம்ம லைனுக்கு அவசியம் இல்லை, நம்ம போயிட்டு டெபாசிட் என்ஜின் இருக்கு, மெஷின் இருக்கு, வெளியில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடலாம். வித்ட்ரா பண்ண டெபிட் கார்டு இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு, ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் தி பேங்கிங் செக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அது கம்ப்யூட்டருடைய தாக்கம் அங்கே இருக்க தான் செய்யும் இல்ல. ஆன்லைன் பேங்கிங் அப்படி சொல்லாத இல்ல, வேற என்ன சொல்லலாம், ஆர் ஆல்சோ known as இன்டர்நெட் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்த மணி டிரான்சாக்ஷன் ஈவன் த்ரூ அவர் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல்லே நம்ம என்ன பண்ணலாம், we can able to download the bank apps. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப் இருக்கு, இன்னைக்கு எல்லாரும் அவங்க பேங்கோட ஆப் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ், நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில, டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாம் பேங்க் போயிட்டு இன்னும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பேங்க்லேயே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ற பொறுத்து இருக்குது இல்ல. அப்போ அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, நிறைய பேங்க் இன்னைக்கு பிரான்ச்சஸ், நிறைய நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ரெண்டாவது கம்ப்யூட்டர் ஒரு அதுல பயன்படுத்துறதுனால எலக்ட்ரானிக் பேங்கிங், அது இ பேங்கிங் சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் பேங்கிங் அது அதிகமாகிடுச்சு இன்னைக்கு. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்குது. பீப்புள் அழகு வைக்க தேவையில்ல, ஏன்னா எஸ்பெஷலி ஓல்டேஜ் பீப்புள். பென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு தேங்க்ஸ் டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட். பென்ஷன், ஓல்டேஜ் பென்ஷன்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் வந்து வீட்லயே கொடுத்துட்டு போயிடுறாங்க பணத்தை. வெரி குட், தேங்க்ஸ் டு த சர்வீஸ்.
இல்ல அந்த மாதிரிலாம் சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. Okay, now we're going to enter the lesson. We will going to see one by one of the recent advancement in the banking sectors. Okay. First one is the e-banking. Second one, RTGS and NEFT. அதாவது real time cross settlement. Next, national electronic fund transfer. நம்ம இதை நம்ம செகண்ட் ஒன்று டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்ப்போம். We go for third one. ATM, automated teller machine. Paytm, debit card and credit card. Recent issues. Next is the what? Merger of banks. So these are the topic that we are going to discuss in this video and in this class. Okay. Now we're going to see one by one. E-banking. This is also known as internet banking. This is also known as internet banking. Online banking, also known as internet banking, is an electronic payment system that enables customers financial transaction through the financial institutions websites. Today, virtual bank or direct banks have only an internet presence which enable them to lower cost than traditional brick and mortar banks. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டத்தை அக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது பழமையான அந்த முறையில இருந்து நம்ம என்ன பண்றோம், புதுமைக்கு மாறிட்டோம். ஈஸி ஆயிடுச்சு. நம்ம பேங்கிங் சிஸ்டம் அக்சஸ் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு நமக்கு இ பேங்கிங் பண்ணுமா. இப்போ நிறைய பேர் நம்ம லோன் வாங்கியிருப்போம். அந்த லோன் கட்டத்துக்கு we need not go for the bank. ஜஸ்ட் பேமெண்ட்ல அக்கௌண்ட்ல பண்ணா போதும். they will take through the பேமெண்ட், அது இ பேமெண்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எடுத்துக்குவாங்க. லைக் இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதானதுங்க இ பேங்கிங் சிஸ்டம், the financial transaction through the electronic. Okay, next we're going to see the RTGS and NEFT. அப்படின்னா என்ன சொன்னா நம்ம என்ன பார்ப்போம் பாருங்க. சரி, இன்டர் பேங்கிங், that is interbank transfer enables electronic transfer of fund from the account of the remitter in one bank to the account of the beneficiary maintained with the any other bank's branch. என்ன சொல்ல வராங்க, அது நீங்க பொருள் வாங்கிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். பெட்ரோல் போட்டு என்ன பண்ணீங்க, காசு எடுத்துட்டு போல ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க ஜஸ்ட் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் த்ரூ எலக்ட்ரானிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லும்போது அந்த மூலமா என்ன பண்ணிடலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அவரோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்னா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க பணம் கொடுக்க வேண்டிய எந்த பேங்க்லாம் அக்கௌண்ட் வச்சுதான் பண்ணும். பட் நீங்க உங்க பேங்க்ல இருந்து என்ன பண்ணலாம், நீங்க த்ரூ தட் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசத்தை பொறுத்து மூலமா நீங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ், அங்கேயே சால்வ். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம என்ன பண்றோம், டீடைலா அந்த NEFT பிளஸ் RTGS அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? There are two systems of the interbank transfers. They are RTGS and NEFT. புரியுதுங்களா? Next. First one is the National Electronic Fund Transfer. National Electronic Fund Transfer stands for NEFT. Second one is the Real-Time Cross Settlement. Real-Time Cross Settlement. Okay, we can see one by one. What is NEFT? National Electronic Fund Transfer. And this transfer the fund through the transaction happen in branches, hence slow. Timing பார்த்தீங்கன்னு சொன்னா 8 AM ல இருந்து 6 PM போவோம். அப் டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கிங் ஹவர் சொல்றாங்க 12 noon வரைக்கும் தான்.
நோ மினிமம் லிமிட்ஸ், லிமிட் எல்லாம் கிடையாது. ஆர்டிஜிஎஸ் பார்த்துச்சுன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ரியல் டைம், ஹென்ஸ் ஃபேக்ட் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். டைமிங் வந்து 9 to 4:30 PM. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 1:30 PM வரைக்கும் ஒர்க்கிங்ஸ் இருக்காங்க. மினிமம் அமௌண்ட் ஃபார் ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் ₹2 lakhs தான். என்இஎஃப்டியில் நோ மினிமம் லிமிட் கிடையாது, பட் ஆர்டிஜிஎஸ்ல மினிமம் லிமிட் இருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சிஸ்டம். அது டிரான்சாக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஃபண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோட் வி சி த ஏடிஎம். அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஏடிஎம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, சிலவங்களாம் அம்மா தான் ஏடிஎம், எப்போ வேணாலும் கேட்டால் கொடுத்துருவாங்க பணம். சில வீட்டில் அப்பா தான் ஏடிஎம். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள நம்ம வந்து ஏடிஎம் அப்படின்னு சொன்னால் பசங்க சொல்லுவான் ஆல் டைம் மணின்னு சொல்லுவான், சில நேரத்தில் லிட்டரல் மீன் சொல்லுவான். இதை ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம் சொல்கிறது அதான். ஓகேங்களா, ஏடிஎம் கார்டுன்றது அது வேறு, அந்த கார்டு சொல்கிறது. ஓகேவா, ஏடிஎம்ன்றதுக்கு ஆட்டோமேட்டட் என்னது டெல்லர் மிஷின்றது ஏடிஎம்னு சொல்கிறது. ஸோ அந்த ஏடிஎம் பற்றி நான் சொல்லிதான் அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஏடிஎம் யூட்டிலைஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஈவன் 5th ஸ்டாண்டர்ட் படித்தா கூட டிபெண்டிங் அபான் கெப்பாசிட்டியை, அந்த பேரண்ட்டுடைய அந்த வில் பவர், ஏன்னா சில ரிஸ்க் இருக்குது அதில். ஸ்டூடெண்ட்டை சின்ன பசங்க பண்ணும்போது ஏன்னா அந்த ரிஸ்க்கெல்லாம் பார்த்துக்கலாம், பசங்க சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கெட்டாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஏடிஎம் மிஷின் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் குட். ஏன்னா எல்லாருமே பேரண்ட் போய் ஏடிஎம் மிஷின் எடுத்தோன்னே ஸ்டூடெண்ட் சில்ட்ரன்ஸை யூஸ் பண்ணுற சொல்லி தரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏடிஎம் டிரான்ஸ்ஃபார்மர், the bank's technology system when they were first introduced in 1967. Of course 67ல வந்துச்சுன்னா அந்த ஏடிஎம் அந்த transformed the bank technology system சொல்றது. ஓகேங்களா, ஸோ what they doing, ஸோ அந்த ஏடிஎம் பண்ண என்ன பண்ணுறோம், நம்ம எப்போனா நம்மளுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்க பட்சத்தில் நாம அந்த கன்சர்ன் பேங்க் ஏடிஎம் தான்றது இல்லை, எந்த பேங்க்கோட ஏடிஎம் வந்தாலும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருங்க, நீங்கள் ஐஓபி பேங்க்கோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஏடிஎம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டர் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்தியன் பேங்க்ல எடுத்துக்கலாம், ஒரு கரூர் விஷயம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி திஸ் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி வாட் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் இல்லையா. ஸோ அதோடைய மூலியமாக என்ன பண்ணலாம், நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், நினைச்ச நேரம் நம்ம பணத்தை வித்ரா பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேடிஎம். இது ஒரு மெத்தட் ஆஃப் பேமெண்ட். பேடிஎம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேர்டு இருக்கும், அந்த கோட் வேர்டில் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ண உங்கள் மொபைல் ஆப் மூலிமா ஸோ வி கேன் ஏபிள் டு ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் த ஃபண்டு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி மெத்தட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வித் செக்யூரிட்டின்றது ரிட்டர்ன் இதில் இருந்தால் இருக்கு, பட் இருந்தாலும் கூட ஸோ கேரிங் த மணி அன்வான்ட்லி டு லாங் டிஸ்டன்ஸ் இஸ் அவாய்டபிள். சரிங்களா, ரொம்ப தூரம் போகிறோம் ஒரு விஷயமா, அப்போ தேவையில்லாம் பணத்தை ₹1,00,000 சம்திங் எடுத்து போகிறது வந்து நான் சேஃப். அது தெஃப்டாக இருக்கலாம், இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அது தொலைஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக தான் நான் இது எல்லாத்தையும் பார்க்குறேன். ரீசெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரிஸ்க் அவாய்டர், இதுல ரிஸ்க் இருக்கு, பட் இருந்தாலும் கூட தட் மச் கேரிங் பல்க் அமௌண்ட் டு டிஸ்டன்ஸ்ன்றதை வந்து அவாய்ட் பண்ணலாம். பணம் எடுத்து அவசியம் கிடையாது, நம்ம த்ரூ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த பேடிஎம் பேங்க், பேமெண்ட் பேங்க் தான் பேடிஎம் சொல்றாங்க. இன் ஆகஸ்ட் 2015 பேடிஎம் ரிசீவ்டு a license from RBI to launch a payments bank. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we going to see the debit card and credit card. டெபிட் கார்ட்ஸ் நத்திங் பட் நம்ம வந்து பொருள்கள் வாங்குறதுக்கு கொள்றதுக்கோ, இல்லை கிரெடிட் கார்டுன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லோன்னு கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற மாதிரி அது ஒரு சிஸ்டம், கிரெடிட் கார்டு சிஸ்டம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் நிறைய பண்ணாங்க, கிரெடிட் கார்டு சிஸ்டம் பண்ணாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பண்ணிட்டு கொடுக்காங்களா, தடி அடிச்சு ஆளை வச்சு அடிச்சு கொடுக்குனாங்க. அது அவங்களுக்கு தெரியும். நிறைய நேரம் அந்த ஐசிஐசிஐ பேங்கோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த கிரெடிட் கார்டுன்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட கார்டு, நம்ம ஒரு கன்சர்ன் பேங்க்ல நம்ம லோன் எடுத்தோம்னு சொன்னால் அது நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வச்சு நம்ம வந்து எங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இல்லை இப்போ கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுத போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ எலக்ட்ரானிக் மணி கட்டி ஆகணும். இப்போ பை ஹேண்டு பணம் கட்ட முடியாது.
அப்படின்னா அந்த ஏடிஎம் மூலமாகவோ ஏடிஎம் கார்டு மூலமாக அதான் டெபிட் கார்டு மூலமாகவோ கிரெடிட் கார்டு மூலமாகவோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சில விஷயம் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு. அந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஹாட் கேஷ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. த்ரூ இ டிரான்சாக்ஷன் தே வில் கலெக்ட் த மணி ஃப்ரம் தி அக்கௌண்ட். சார் பை ஹேண்ட் இருக்கு, த்ரூ எலக்ட்ரானிக் மெக்கானிசம் இருக்கு. பெட்ரோல் பேங்க், ஈவன் ஹோட்டல்ஸ், இந்த விஷயங்கள் என்ன பார்த்து சொன்னால் இந்த பேடிஎம்மும் ப்ளஸ் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டோடைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலர் ஜாப் பீப்புளுக்கு இல்லை பிஸ்னஸ்மேன் பீப்புளுக்கெல்லாம் அந்த கிரெடிட் கார்டுன்ற விஷயம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சார் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கார்டு அலோடு த ஹோல்டர் டு டிரான்ஸ்ஃபர் மணி எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் தேர் பேங்க் அக்கௌண்ட் when making a purchase. ஸோ இது பர்ச்சேஸ் கார்டுன்னு சொல்லாது, இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க, இது டெபிட் கார்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது சும்மா சாம்பிள் ஃபார் தி டெபிட் கார்டு. டெபிட் கார்டு இஸ் a கார்டு அலோடு, அதனால சொன்னேன் இல்லையா, த ஹோல்டர் டு, ஏன்னா கார்டு ஹோல்டர் அவருக்கு என்ன பண்ணால் அவர் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் வந்து பர்மிஷன் கொடுக்குது. ஏன்னா அவரோட அமௌண்ட் வந்து பேங்க்ல இருக்கு, அது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூ கேன் see the கிரெடிட் கார்டு, கடன் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லையா. நிம்மதியாக அவர் தந்துருப்பான், சம்பாதிக்கத்தை பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் லோன் வாங்கன்னு சொல்லி கிரெடிட் கார்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க கிரெடிட்க்கு. நம்மளும் ஜம்மு கிரெடிட் கார்டை போகிற இடத்துலாம் சோப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வட்டி மூலமாக அது கட்ட சொல்லுவாங்க பணத்தை. பேங்க்லேருந்து ஃபோன் வரும், நீங்கள் பணம் கட்டணும், நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, சில அதான் என்ன சொன்ன மாதிரி அது வந்து இட்ஸ் குட் ஃபார் பர்சன் ஹூ இஸ் நீடு. எல்லாருக்கும் இந்த குட் அண்ட் கிரெடிட் கார்டுன்ற சொல்ல முடியாது, யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம். பட் தோஸ் ஹூ ஹேவ் த ரெகுலர் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, அந்த சில விஷயம் ஸ்டடி சப்ளை ஆஃப் ஒர்க் அதில் சேலரி இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தாலும் அவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை இல்லைங்களா. ஏன்னா அந்த கிரெடிட் ரீபேமெண்ட் ஆஃப் கிரெடிட்ன்றது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பார்த்துக்கிட்டாரு. ஓகேங்களா? The credit card is a payment card issued to users, the card holder, to enable the card holder to pay a merchant for goods and services based on the card holder's promises to the card issued to pay them for the amount so paid plus the other agreed charges. புரியுங்களா? அதை நம்ம கிரெடிட் கார்டு தான் கையில் இருக்குது, நம்மன்னு போயிட்டு இவ்வளோ கடன்லாம் வாங்கலாம், இவ்வளோ பொருள்லாம் நான் கடை எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது. அந்த கார்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் ஒன்று தொகை இருக்குது, ஒரு 30,000, 1 lakh, இல்லை 50,000, 15,000 மாதிரி அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், அந்த பணம் தான் நீமே மேக் லிக்விடேஷன் பண்ணிக்கலாம். அதை அந்த உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அந்த கிரெடிட் கார்டை அந்த அமௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசெண்ட் இஷ்யூஸ். இந்த ரீசெண்ட் இஷ்யூஸ் பார்த்து பார்க்கும்போது என்னெல்லாம் அதான் சொன்னல, புதிய கண்டுபிடிக்கல் இருக்கு. வாட் எவர் த நியூ இன்வென்ஷன் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட். சைட் பை சைட் தே ஹேவ் த ப்ராப்ளம்ஸ். புதுசாக எதோ கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு புதுசாக ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு பர்சன் நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணி கேன்வாஷன் பண்ணி அவர் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்க வச்சிடறோம், இல்லை பேங்க் லோன் வாங்க வச்சிடறோம். பட் திரும்ப ரீபேமெண்ட் அப்படி பண்ண ஒரு விஷயம் தான் பிரச்சனையாக இருக்குது. சரியான நேரத்தில் லோனை திருப்பி கட்ட முடியாமல் எத்தனையோ கோடி ரூபாய் எத்தனையோ நபர்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. பேங்க்குக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்லி இட்ஸ் நாட் ரெகுலர், பார்ட்லி பிகாஸ் தே வில் கலெக்ட் த மணி வித் இன்ட்ரெஸ்ட், வித் ஆல் இன்ட்ரெஸ்ட் ஈவன் இன் த சஃபிஷியன்ட் டைம். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் மெஷருக்கு வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தே வில் டிஸ்ட்ரிபியூட் த லோன் ஆர் கிரெடிட் டு தி அதர்ஸ். இல்ல ரீசெண்ட் இஷ்யூஸ் நம்ம இதை பத்தி தான் பேசுறாங்க. Once the borrowing failed to make interest or principal payment for 90 days, the loan is considered to be non-performing assets. NBA மிக முக்கியமான விஷயம் இது. NBA the persons, எத்தனை பேர் குஜராத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களாம் நிறைய கடன் வாங்கினாங்க, அவங்க நாடு விட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்கெல்லாம் பயங்கர இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்போ அவங்க செய்தது தப்பு இல்லை, பாவம் அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, அதனால நம்ம திரும்ப பல லட்சம் ரூபாய் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், லோன் கொடுத்து அவங்க அந்த பிரச்சனை கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இதை போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இங்க என்ன சொல்றாங்கன்னா, அது என்பிஏ நான் பேமெண்ட், நான் பெர்ஃபார்மன்ட் அசெட். ரீசெண்ட் இஸ்டர்ல
ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தர் லோன் வாங்கிட்டு 90 டேஸ்க்குள்ள அவர் லோன் திருப்பி கட்டலை, அதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொன்னால் அது வாராக்கடன். என்னது வாராக்கடன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. த பேமெண்ட் that is non-performing assets are problematic for financial institution since they depends on interest payment for their income. புரியுதுங்களா? அது ஒரு பேங்க், கமர்ஷியல் பேங்க்ல லோன் எடுக்கிறோம். அந்த கமர்ஷியல் பேங்க் லோன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனுக்கான சரியான இன்ட்ரெஸ்ட் திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க, இவங்க டெபாசிட் பண்ண அந்த மக்கள் என்ன பண்ணணும், எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அக்கௌண்ட்ல. ஸோ அதனால ரீபேமெண்ட் ஆஃப் த மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்பி என்ன சொல்றதுன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் என்ன சொல்றதுன்னா, நிறைய பணத்தை அப்படி திரும்பி வர்றது இல்லை. சில பேர் இப்போ கடன் வாங்கிட்டு அட்ரஸ் மாதிரி ஊரோட ஓடிடுறான். சில பேர் என்ன பண்றான், கடன் வாங்கிட்டு போற வழியில அப்படியே மறந்துட்டு போயிடுறது. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, கடன் வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு ஜென்டிலா சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியா, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இப்படி சேர்ந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கிட்ட என்ன பண்ணுச்சுங்களா, நிறைய பணம் வந்து வராம போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பணத்தை வாங்குறதுக்கு என்ன பண்றது? ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன்னா கொடுத்தவங்க கமர்ஷியல் பேங்க், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி சப்போர்ட் பண்றதுன்றது தான் இந்த ரீசெண்ட் இஷ்யூஸ் நான் பேசிட்டு இருக்கோம். Hence, the government of India is forced to infuse capital to the bank by using poor tax payers money. Poor tax payers money அப்படி சொல்லுவாங்க. அதாவது as now இன்னும் நம்ம வந்து இந்த ரீசெண்ட் இஷ்யூஸ் தான் பேசிட்டு இருக்கிறோம். The size of NPA is estimated to be around 10 lakh crore. As a result, the bank do not have adequate capitals. இப்போ பேங்க்ல வாங்கின பணத்தை பூரா நம்ம திருப்பி கட்டலைன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? திரும்ப அந்த பேங்கால கடன் கொடுக்க முடியாது. கடன் கொடுக்க முடியலன்னா அது விவசாயத்துக்கோ இல்லை தொழிற்சாலைக்கோ ஒரு தொழில் தொடங்குவதற்கோ ஒரு எஜுகேஷன் லோனுக்கோ மெடிக்கல் லோனுக்கோ பணம் கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட கேபிட்டல் இல்லை. ஸோ த கவர்மெண்ட் வில் டிசைட். Since the government is forced to infuse capital to the bank by using poor tax payers money, already more than a sum of rupees 2 lakhs crores have been injected. இந்த ப்ராஜெக்ட்ல இந்த நிறைய பணம் செலுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க தெரியல இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பாருச்சுன்னா, during 2018 and 19, the government of India has infused எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா rupees 68,000 crore into the banking system. Thus the NPAs ultimately affect the what? Common people. ஏன்னா ஒரு பெரிய முதலாளி வாங்குறான்னா பிரச்சனை இல்லை. இந்த பணம் சேர்த்து சிறு மக்கள் பணம் சேர்த்து அதை நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கும் போது அந்த பணத்தை வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு போனா how they feel இல்லை. ஸோ அது மாதிரி வந்து நான் பேங்கிங் சிஸ்டம் வந்து இதில் பேசுகிறோம். ஸோ அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்குன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் ஆர் த பேங்க் விச் ஆர் அஃபெக்டட் பை தி என்பிஏ. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பணம் கொடுத்து அவங்க இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேயா? பல்வேறு ப்ராஜெக்ட் மூலமா. நெக்ஸ்ட் வி கோயிங் டு see the merger of bank. merger of bank ஒரு விஷயம் சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ பேங்க் வந்து இணைக்கிறது, வங்கிகளை இணைப்பது தான் நம்ம இந்த மெர்ஜர் ஆஃப் பேங்க்லாம் பேசிட்டு இருக்கிறோம். யூனியன் கேபினெட் டிசைடட், அதாவது மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணுது டு மெர்ஜ் ஆல் த ரிமைனிங் 5 அசோசியேட்டட் பேங்க் ஆஃப் ஸ்டேட் பேங்க் குரூப் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2017. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற பல்வேறுபட்ட வங்கிகளை வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் அவரோட உத்தரவோட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட உத்தரவோட என்ன பண்றாங்க, பேங்க் வந்து மெர்ஜ் பண்றாங்க. ஸோ சம் ஸ்டேட் பேங்க்ஸோட. ஆஃப்டர் த பார்லிமெண்ட் பாஸ்ட் தி மெர்ஜர் பில், த சப்சிடரி பேங்க்ஸ் ஹாவ் காஸ்ட் டு எக்ஸிட். ஸோ இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பேங்கை மெர்ஜர் பண்றதுனால ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சில
பேங்க் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் குட், இது ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஏற்படுத்தாது அப்படி சொல்றது வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ ஷி இஸ் நாட் வில்லிங் டு ஆர் த பார்லிமெண்ட் பாஸ் த மெர்ஜர் பில் will monitor and regulate the functioning of state. Okay. The 5 associate. Okay. So this is actually I was. Union Cabinet decided to merge all the remaining 5 associate bank of state bank of bank groups with the State Bank of India 2017. 5 associates under the Bhartiya Mahila Bank have become the part of the State Bank of India, that is SBI, being April 2017. Okay. Next we go with the money market. So we will continue the money market in the next video, because these are very, very important, because there is a chance to ask 2 more questions. That's why we going to be see one by one. Okay, actually we start from this topic, e-banking. You know very well, e-banking is something about transaction of the money through electronic mechanism. So this is entirely different from the traditional banking system. And RTGE and NEFT are one of the transaction mechanism. They are also doing the transaction, financial transaction among the that is banks of the different account holder with the different banking systems. So next பாத்தீங்கன்னா so NEFT சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா no limit, minimum limit, whatever the amount you want to transact. Okay. Here that is RTGS having limited time to transact. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு சில மினிமம் அமௌண்ட் இருக்கு, மினிமம் அமௌண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? சீதா ஒரு சின்ன வேரியேஷன் இல்லை. அடுத்து நம்ம ஏடிஎம் பார்த்தோம், டெல்லர் மிஷின்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு. ரெண்டாவது ஏடிஎம் யூட்டிலைஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி பர்பஸுக்கு நம்ம கையில் எப்பவுமே க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹேக்கர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களும் ப்ளஸ் தெஃப்டர்ஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லி பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து while we handling the ATM machines, you must be very careful. Next, we're going to see the Paytm. This is also one time of payment, money payment. This is may utilize through smartphone also. Okay, this is a ATM and a Paytm card. So what a Paytm card? Okay. Next, credit card and recent issues we discussed. Other bank, that is merger bank. Sorry. And the money market, we will continue the class after the in the next class. Okay, student, go through the topics very carefully.